சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நடு வீட்டில் உட்கார வச்சு இருக்காங்க. ராஜாங்கம் அமைச்சர் அப்படிங்கிறதுனால காவல்துறையில இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அப்பத்தா இறுதி சடங்குக்கு வராங்க. டிஎஸ்பி வராரு. டிஎஸ்பி கூடவே அவங்களோட மனைவியும் வராங்க. டிஎஸ்பியோட மனைவி யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு டாக்டர். அப்பந்தான் டிஎஸ்பி வந்துட்டு ராஜாங்கம் கிட்ட, சார் வருத்தப்படாதீங்க சார், அம்மா இந்த மண்ணை விட்டு போனாலும் அவங்க ஆத்மா எப்போவுமே நம்ம கூட தான் சார் இருக்கும், கவலைப்படாதீங்க சார், அம்மாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கேட்கவும், நல்லா தான் சார் இருந்தாங்க, காலையில கூட என் மருமக மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், ஏதோ உடம்புக்கு பண்ற மாதிரி இருக்கு, படுத்து தூங்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே என் மருமக மலர் வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துட்டா. அப்ப படுத்தவங்க தான் அடுத்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி பேசவும், சார் வருத்தப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க டிஎஸ்பி மனைவி கையில மாலை இருக்கு. அந்த மாலைய அப்பத்தாவுக்கு போட டிஎஸ்பி மனைவி வாராங்க. அப்பந்தான் டிஎஸ்பி மனைவி வந்துட்டு அப்பத்தா மூச்சு விடுறத கவனிச்சிடுறாங்க. என்ன இவங்க மூச்சு விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் உயிர் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. சரி எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட கையில நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்படியே கையை வச்சு நல்லா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா நாடி துடிப்பு இருக்கு. நாடி துடிப்பு இருக்கவும் டிஎஸ்பியோட மனைவிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நாடி துடிப்பு இருக்கு, பிறகு எப்படி இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோட மனைவி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, சார் நான் இப்படி கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, பாட்டி இறந்துட்டாங்கன்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎஸ்பியோட மனைவி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், ஆத்தாவோட உடம்பு நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை, மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தோம், மூச்சும் இல்லை, சரி செக் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வைத்தியரை கூட்டிட்டு வந்து பார்த்தோம், அவரும் நாடி பிடிச்சி பார்த்துட்டு நாடி அடங்கி போச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம்தான் ஆத்தா எங்களை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அதுக்கு டிஎஸ்பியோட மனைவி வந்துட்டு சரிங்க சார் அப்படின்னு ராஜாங்கம் கிட்ட சொல்லிட்டு டிஎஸ்பியை பார்த்து, என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூப்பிடுறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கேட்குறாரு. இல்லைங்க அமைச்சரோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி மனைவி சொல்லவும், என்னம்மா சொல்ற, நல்லா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அதிர்ச்சியோட கேட்குறாரு. எங்க அவங்களுக்கு மாலை போடுறதுக்காண்டி நான் போனேன், அப்ப அவங்க மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு யாருக்கும் சந்தேகம் வராம அவங்க கையை தொட்டு பார்த்தா நாடி துடிப்பு இருக்குங்க, ஆனா இவங்க எதை வச்சிங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, யாரு பாட்டி இறந்துட்டாங்கன்னு இவங்க கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல, இங்க இருக்கிற எல்லாரும் விவரம் தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க, ஒருவேளை பாட்டி மயக்கத்துல கூட இருக்கலாம், பாட்டிக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு கேளுங்க, ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அதனால கூட பாட்டி மயக்கத்துல இருக்கலாம், உப்பங்கூட பாட்டிக்கு முதல் உதவி பண்ணுனா பாட்டிய காப்பாத்திரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோட மனைவி வந்துட்டு அப்பத்தா இறந்து போன மாதிரி நடிக்கிறத பத்தி எதுவுமே தெரியாம அப்பத்தாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பியோட மனைவி டிஎஸ்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் அமைச்சர்கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ராஜாங்கத்துக்கிட்ட போறாரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், என்ன சார் என்ன விஷயம்
அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. சார், பாட்டி உயிரோட தான் இருக்காங்கன்னு என்னோட மனைவி சொல்றாங்க. என்னோட மனைவி ஒரு டாக்டர். அவங்க பாட்டியோட நாடியை பிடிச்சி பார்த்துருக்காங்க. நாடி துடிப்பு இருக்கு. அதனால எல்லாரையும் கொஞ்சம் அழுகிறத நிப்பாட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. ஒருவேளை பாட்டி மயக்கத்துல கூட இருக்கலாம் சார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாட்டிக்கு எதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், ஆமா சார், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆத்தா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு சிபிஆர் முதலுதவி பண்ணதுனால ஆத்தாக்கு மூச்சு பேச்செல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆத்தா சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சார் அந்த மாதிரி கூட இப்போ இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சொல்லவும், உடனே ராஜாங்கம் வந்துட்டு எல்லாரும் அழுகிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், எல்லாரும் அழுகிறத நிப்பாட்டிட்டு ராஜாங்கம் திடீர்னு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே எதுக்கு இப்ப எல்லாத்தையும் அழுக வேணாம்னு சொல்ற? ஆத்தா போயிட்டாங்கிற துக்கத்தை அழுதுதானே தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சாவித்திரி நம்ம ஆத்தா இன்னும் சாகல. ஆத்தா நம்மளை விட்டு போகல. சொல்ல போனா ஆத்தாவுக்கு எதுவுமே ஆகல. நாம தான் விவரம் தெரியாம அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியாகுது. அடியாத்தி, இவன் எதை வச்சு இப்படி சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அது யாருக்கும் தெரியல. ராஜாங்கம் வந்துட்டு அப்பத்தா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லவும், இங்க கருப்புக்கு நெஞ்செல்லாம் படபடபடன்னு வருது. உடனே ஓடி வந்து, மாமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும், கருப்பு இவங்க டாக்டர் டிஎஸ்பியோட மனைவி தான் இவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்தாவுக்கு மாலை போடும்போது ஆத்தாவோட கையை தொட்டு பார்த்துருக்காங்க. ஆத்தாவுக்கு நாடி துடிப்பு இருக்கான். ஆத்தா மயக்கத்துல கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆத்தாவுக்கு தான் ஏற்கனவே நெஞ்சுவலி ஒரு தடவை வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருந்துச்சுல, அந்த மாதிரி கூட இப்ப இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இங்க வாங்கப்பா, ஆத்தாவை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், போச்சு ஆத்தா வசமா சிக்கிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மனசுக்குள்ள பயந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் அப்பத்தாவை தூக்க வராங்க. அப்பந்தான் அப்பத்தாவை பார்த்தா கண்ணாடியை எல்லாம் கழட்டி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்பத்தா கண்ணு முழிக்கவும் எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சியாகுது. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, யாரும் என்ன தூக்க வேண்டாம், நான் ஒன்றும் சாகலை, நான் சாகுற மாதிரி நடிக்கத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், எல்லாரும் அப்பத்தாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியில கேட்கவும், ஐயா ராஜாங்கம், நான் நடிக்கத்தான் செஞ்சேன். சேதுவியையும் தமிழ்ச்செல்வியையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை போட்டேன். நான் உண்மையிலேயே செத்து போகல. நான் செத்தாவது இவங்க ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் உயிரோட இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாருடா சேது, இங்க பாருமா தமிழே, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். நாங்க சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொன்னீங்கன்னா இந்த நிமிஷமே இந்த இடத்துல உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் என் கழுத்தை அறுத்துட்டு நான் உண்மையிலேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, அம்மாச்சி அம்மாச்சி என்ன பண்றீங்க, கத்திய வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க. அப்பத்தா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு கிரிவு இருக்கா இல்லையா? எதுக்கு அப்பத்தா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே செத்து போன மாதிரி நடிச்சு எங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் அள வச்சிட்ட. இப்போ என்னடானா கத்திய கையில வச்சு எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்பத்தா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, சொன்னா கேளு, முதல்ல கத்திய கீழே போடு அப்பத்தா, உன் வயசுக்கு பண்ற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அப்பத்தாவை திட்டிக்கிட்டு இருக்காரு.